ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உன் கர்ம வினை உன்னை பாடாய் படுத்தியதும் போதும். நீ அழுதது எல்லாம் போதும். போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு மாயை உன்னை ஆட்டுவித்து கொண்டிருக்கின்றது. உன் பொறுமை நம்பிக்கையை சோதிக்க நான் வைத்த சோதனைகளுக்குமே சலித்து போய்விடும் அளவிற்கு ஆனபோதும் இன்னும் மிகுதியா சோதித்தாலும் என் சாய் இருக்கிறார் என்னை பார்த்து கொள்ள என்று சொல்லும் உன்னை நான் எப்படி அம்மா கைவிட்டு விடுவேன்? நீ என்னிடம் அழுது வேண்டிக் கொண்ட ஒன்றிற்காக நீ செய்த தியாகம் அனைத்தும் போதும். ஏற்கனவே சிறு வயதில் இருந்தே பல அவமானங்களை நீ கடந்து வந்தது உன்னுடன் கூட இருப்பவர்களும் அறிந்திருக்க மாட்டார்கள். நான் அறிவேன். உன் சங்கடங்கள் அனைத்தையும் நீ பொறுத்திருந்த காலம் அனைத்தும் முடிந்துவிட்டது. நீ உன் வாழ்வில் என்னுடைய அதிசயங்களை பார்க்க வேண்டிய தருணம் வந்துவிட்டதம்மா. இனி எல்லாம் உனக்கு நல்லதாகவே தான் நடக்கப் போகிறது. இந்த க்ஷணம் என்னை நீ பார்க்கும் இந்த நொடி நீ இழந்ததை விட அதிகமாக உன்னை வந்து சேரும்படி அதற்கான வாய்ப்புகளை நான் உனக்கு வழங்கப் போகிறேன். உன் குடும்பத்தின் சுப செலவுக்காக, நியாயமான செலவுக்காக நீ கேட்ட பணம் உன்னை தேடி வரப்போகிறது. ஆம், உனக்கான பணம், உனக்கான தொழில், உனக்கான தனம், தானியம், இப்படி உனக்கான அனைத்தையும் எல்லாவற்றையும் இந்த பிரபஞ்சத்திடம் இருந்து நீயே சந்தோஷமாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய். இனி என் அதிசயங்கள் மட்டுமே தான் உன் வாழ்வினை தொடரப்போகிறது, சோதனைகள் அல்ல. எல்லோருடைய நட்புக்கு பின்னாலும் சுயநலம் இருக்கும் என்று உனக்கு புரிய வைக்கத்தான் இந்த சோதனையை நான் அனுமதித்தேன். சுயநலம் இல்லாத நட்பு என்பது என்றுமே இல்லை. இது ஒரு கசப்பான உண்மைதான். உன் வீடு, உன் குடும்பம், உன் வாழ்க்கை, உன் குழந்தைகள் என்று நீ சந்தோஷமாக வாழ். முந்திக்கொண்ட முதல் செங்கலே கோவிலின் அடித்தளத்தில் நின்றுவிடும். ஆனால் காத்திருந்த கடைசி செங்கல்தான் கலசம் தொடும் என்பதை நீ பார்த்திருக்கிறாயா? சாதிக்க மிக மிக அவசியம் பொறுமை. அந்த பொறுமையை என்றென்றும் இழக்காமல் நம்பிக்கையோடு இரு. தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது என்பது உண்மைதான். ஆனால் உன் தகுதி என்ன என்பதை மற்றவர் தீர்மானிக்கக்கூடாது. உனக்கு எது தேவை, எது சரி என்று உன் மனது என்ன தோன்றுகிறதோ அதை செய். நேர்மறை எண்ணங்களுடன் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். அதை விடுத்து யாரோ எதையோ சொன்னார்கள், உனக்கு இது வேண்டாத வேலை, உன்னால் இது முடியாது, பல அறிஞர்களும் இதை செய்து தோற்று இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களிடம் இருந்து விலகியே இருந்து நான் உனக்கு அளித்த இந்த பொறுப்பை என்னை நிராகரிக்காமல் தொடர்ந்து செய். நீ யாருக்காக உனக்குள் அழுது அழுது இறந்து கொண்டிருக்கின்றாயோ அவர்கள் வேறு ஒருவருக்காக சிரித்து சிரித்து வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். பின்பு நீ மட்டும் என் கவலையில் ஆழ்ந்துள்ளாய். நேரத்துக்கு தகுந்தாற்போல் மாறும் குணம் கொண்ட இந்த பொய்யான உறவுகளோடு நீ ஒட்டி இருப்பதை விட தன்னம்பிக்கையோடு தன்மானத்தோடு நிமிர்ந்து நில். ஜெயித்து விடலாம் இந்த வாழ்க்கையை. என்னிடம் இருந்து விரைவில் பெற்றுவிடு இந்த வெற்றி கிரீடத்தை. காத்திருக்கிறேன் உனக்காக, அந்த நாளுக்காக. அன்றுதான் எனக்கும் சந்தோஷமான நாள். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.